வணக்கம். காட் bless யூ. சுப்ரா எஸ்தர் ஹர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் குக்கிங் பவுடர், இறைச்சி சமையலுக்கு உள்ள மூலிகை மசாலா தூள். இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ராடக்டை வாங்கி பயன்படுத்துகிறவங்க தயவு செஞ்சு ஃபீட்பேக் கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கும், ஒரு ஆதரவு கொடுக்கும். தேங்க்யூ. அதே சமயத்தில் கேள்விகள் உள்ளவர்கள் கமெண்ட் மெசேஜில் நீங்கள் போடலாம். இந்த சுப்ரா எஸ்தர் ஹர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் குக்கிங் பவுடர் இறைச்சி சமையலுக்குள்ள 2 வகையான பவுடர் இருக்குது. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகிறது இறைச்சி சமையலுக்குள்ள தூள் தாளிப்பு தூள். ஒரு இறைச்சி சமையல் சொல்லும்போது நம்ம முதல் நம்மளோட தமிழர்களோட சமையல் வெங்காயம், பூண்டு, மிளகாய், எண்ணெயை போட்டு நம்ம வதக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம தாளிப்பு பொருளும், இறைச்சி சமையலுக்குள்ள தாளிப்பு பொருளும் சேர்த்து நம்ம வதக்குவோம். ஆனால் இந்த சுப்ரா எஸ்தர் ஹர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் குக்கிங் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப இந்த இறைச்சி சமையலுக்கு தேவைப்படுறான என்ன வகையான தாளிப்பு பொருளை நீங்கள் சேர்க்கப்பட தேவையில்லை. ஏன்னு கேட்டால் இந்த ப்ராடக்டில் தாளிப்பு மட்டும் இல்லாமல் இறைச்சி சமையலுக்கு ஏற்ற அதிகமாக சுவை கொடுக்குற சில மூலிகையும் இது சேர்க்கப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் நம்மளோட தமிழர்களோட சமையலை இறைச்சி சமையல் சொல்லும்போது நம்ம மசாலா போடுவோம், மசாலா போட்டு நம்ம குழம்பு வைப்போம். அதே சமயத்தில் வறுவல் இருக்குது. இந்த மலாய்க்கர் சமையல்கள், அதாவது மலேசியா லோக்கல் சமையல் மலாய்க்கரவர்கள் சமையல் சொல்லும்போது ரெண்டாங், சம்பால், சைனீஸ் சமையல் சூப் இருக்குது. இந்த சுப்ரா எஸ்தர் ஹர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் குக்கிங் பவுடர் நீங்கள் பயன்படுத்துறது எல்லா வகையான சமையலுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். பாபிக்யூ நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா இந்த ஹர்ப்ஸை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களோட இறைச்சி மூலிகை இறைச்சி சமையலாக மாறுது. இப்பொழுது இந்த ப்ராடக்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குன்னு நம்ம கவனிப்போம். இறைச்சி சமையலுக்கு பயன்படுத்தப்படும் மூலிகை மசாலா தாளிப்பு. போடப்பட்டு இருக்கிற பொருட்கள்: எலுமிச்சை இலை, சித்திரத்தை, பஹாசா மலேசியாவில் லங்குவாஸ் என்று சொல்லுவோம். கற்பூரப்புல், பஹாசா மலேசியாவில் சிராய் என்று சொல்லுவோம். இஞ்சி, மஞ்சள், புதினா, கருவேப்பிள்ளை. போடப்பட்டிருக்கிற மசாலா: லவங்கப்பட்டை, கிராம்புப்பூ, ஏலக்காய், சீரகம், பிரிஞ்சி இலை, ஆங்கிலத்தில் பே லீஃப் என்று சொல்லுவோம். சுப்ரா எஸ்தர் ஹர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் குக்கிங் பவுடர் இறைச்சி சமையலுக்குள்ள மூலிகை மசாலாத்தூள். இதை பயன்படுத்துறதுனால கசப்பு இருக்குமா? மூலிகைன்னு சொல்கிறீங்க, அதனால் மூலிகையோட துருநாற்றம் இதில் இருக்குமா? பிள்ளைகள் சாப்பிட மாட்டாங்க, வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் பழக்கம் இல்லை அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்களா? கேள்விகள் இருக்கா? கவலைப்பட தேவையில்லை. இதில் தாளிப்பும் நம்ம தினந்தோறும் பயன்படுத்துகிற மூலிகை தான் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு. இது ரெண்டையும் பக்குவமாக இதில் போட்டு தயாரிக்கப்பட்டிருக்கிற படியால் எந்த ஒரு ஸ்மெல்லும் கிடையாது, எந்த ஒரு துருநாற்றமும் இல்லை, கசப்பும் இதில் கிடையாது. அதை விட நீங்கள் டெய்லி சமையலில், தினந்தோறும் சமையலில் நீங்கள் சமைக்கிற சுவையோட இந்த தூள் போட்டு வெங்காயம், பூண்டு, மிளகாயோட நீங்கள் வதக்கும் போது உங்களோட சமையல் சுவை இன்னும் அதிகரிக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான சமையலை கொடுக்கப்படும். சிலர் தேங்காய் பாலை சேர்த்து கொள்வாங்க. என்கிட்ட கறி சமைக்கிற சமையல் இன்னும் சுவையாக இருக்கட்டும்னு. சுப்ரா எஸ்தர் ப்ராடக்ட் நீங்கள் பயன்படுத்தும் போது இதில் பக்குவமாக இந்த பொருள் தயாரிக்கப்பட்டிருக்கிற படியால் நீங்கள் தேங்காய் பால் போட்டால் உங்களுக்கு என்ன சுவை கிடைக்குமோ அதை விட அதிகமான சுவை கிடைக்கும். இதில் நீங்கள் ஒன்று உங்கள்கிட்ட சொல்ல நான் விரும்புகிறேன். இதில் எந்த ஒரு தேங்காய் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இதில் போடப்படவில்லை. அதனால் இந்த தூள் வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் போது தேங்காய் பாலோ இல்லை தாளிப்போ வேறு எந்த ஒரு மூலிகையும் உங்களோட தாளிப்பில் போட தேவையில்லை. இந்த தூள் 1 டீஸ்பூன், உங்களோட சமையல் ஓரளவு கொஞ்சமாக இருந்தால் நீங்கள் 1 டீஸ்பூன் போட்டு எண்ணெயில் போட்டு வெங்காயம் பூண்டோட வதக்க வேண்டியதான். அதே சமயத்தில் நீங்கள் அதிகமாக சமைக்கிறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நீங்கள் தாளிக்க வேண்டியதான், எண்ணெயில் போட்டு தாளிக்கிறது. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிந்து கொள்வது இந்த ப்ராடக்ட் வைட்டமின் இல்லை. இது வைட்டமின் கிடையாது, மருந்தும் கிடையாது. மருந்தும் இது கிடையாது. சிலவர் சொல்லுவாங்க இது மூலிகைன்னு சொல்கிறீங்க, அப்போ மருந்தான்னு கேட்பீங்க. இல்லை, இது ஒரு சமையல் பொருள்.
இந்த சமையல் வந்து தமிழர்கள், மலாய்க்கிறவர்கள், சீனர்கள், அதே சமயத்தில் வெஸ்டர்ன் குக்கிங், ஏஷியன் அண்ட் வெஸ்டர்ன் குக்கிங்க்கு எல்லா வகை சமையலுக்கும் இது பயன்படுத்தக்கூடிய ஒரு தரமான சுப்ரா எஸ்தர் ப்ராடக்ட் வந்து